பெண்களோட மிகப்பெரிய சக்தியே அவங்களோட தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கையை உடைக்கிறது தான் ஆண்களோட முதல் வேலை. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. பெண்கள் இன்னுமே போராடிட்டு தான் இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இங்கே நம்மளோட சுயமரியாதை மறுக்கப்படுது, நம்மளுடைய வளர்ச்சி தடுக்கப்படுது. சம்பாத்தியம் வேலை கிடைச்சிருச்சு, உங்களை படிக்க வச்சாச்சு, நீங்கள் சம்பாதிச்சாச்சு. ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய உடல் சூழ்நிலைனாலும் மன சூழ்நிலைனாலும் நீங்கள் என்னவா இருக்கணும்? வீட்டில் அம்மாவா ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கணும். அப்படின்றது தான் இந்த சமுதாயமும் சரி அந்த குடும்பமும் சரி நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் எல்லா பெண்களுக்கும் தெரியுமே. இயற்கையும் நம்மளை அப்படி தான் படிச்சிருக்கு. இப்போது நம்மளுடைய தேவைகளை ஏன் நம்ம அடுத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம்? பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கே. நம்மளே வளர்ச்சி அடைய செஞ்சுக்கிறது தான் அது. எப்பவுமே ஆணும் பெண்ணும் நிகராகவே மாட்டாங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு நிகர் கிடையாது, பெண் ஆணுக்கு நிகர் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நிறைய அர்த்தம் இருக்குது இதில். நம்ம ஆணுக்கு நிகராக என்றைக்குமே போட்டி போடக்கூடாது. பெண்ணுக்கு நிகராக எந்த ஒரு ஆணாலையும் நிற்க முடியாது. யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியும்.